ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. 2019 நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டால் விட்டுறாதீங்க, சரிங்களா? இது கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். கொஷின் பாருங்க, இங்கிலீஷ்லையுமே இருக்குது, தமிழ்லையுமே இருக்குது. ஓகேங்களா? கொஷின் படிங்க. ஒரு வினாத்தாளில் 100 கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கு 1 மதிப்பெண்ணும், விடையளிக்காத ஒவ்வொரு வினாவுக்கு அரை மதிப்பெண்ணும் குறைக்கப்பட்டால் ஒரு நபர் 135 மதிப்பெண்கள் பெறுகிறார். அதற்கு பதில் ஒவ்வொரு தவறான விடைக்கு அரை மதிப்பெண்ணும், விடையளிக்காத ஒவ்வொரு வினாவுக்கு 1 மதிப்பெண்ணும் குறைக்கப்பட்டால் அந்த நபர் 133 மதிப்பெண்கள் பெறுகிறார். அந்த நபரால் விடையளிக்காத வினாக்கள் எவ்வளவு என்று கண்டுபிடிக்கவும். அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதில் மொத்தம் 100 கேள்வி இருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல, சரிங்களா? இப்போ இதுல 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு கண்டிஷன், சரிங்களா? ஒரு கண்டிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதற்கு பதில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு தவறான விடைக்கு இங்கிருந்து இது வரைக்கும் செகண்ட் கண்டிஷன், 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 2 கண்டிஷனும் காமனாக, அதாவது பொதுவாக பொருந்துற ஒரே விஷயம் என்னன்னா இந்த லைன் மட்டும்தான். ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்கள் அப்படின்ற சொல்றது ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த 2 கண்டிஷனுமே காமனாக பொருந்தும். ஓகேங்களா? அப்போ அந்த 2 கண்டிஷன்லையுமே என்னென்ன விஷயம் வேரி ஆகுது, அதாவது வேறுபாடு ஆகுது, அதை தான் நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். கொஸ்டின் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் வந்து சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணிப்போம். மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குது? 100 கேள்வி இருக்குது, சரிங்களா? 100 கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சரியான விடைக்கும் சரியான விடைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? 100 கேள்வின்றது ஒன்று, சரியான விடைன்றது ரெண்டாவது, சரிங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்புறம் தவறான விடைன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு மூணாவது விஷயம். இது 3ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்காத வினாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு 4ன்னு வச்சுக்க, சரிங்களா? வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள், அந்த நபர் எடுக்கிற மதிப்பெண்கள், மொத்தம் ஒரு 5 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த 5 விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த கொஷினோட விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த சரியான விடையிலேருந்து. நான் என்ன பண்ணுறேன், சரியான விடை, அதாவது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர்டு, அதாவது சரியா பதிலளித்த கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்ட்லி ஆன்சர்டு, அதாவது சிஏன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்லி ஆன்சர்டுன்னு அர்த்தம், சரியான பதில் அளித்ததுன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நம்பர் ஆஃப் கொஷின் ராங்லி ஆன்சர்டு, அதாவது டபிள்யூஏன்னு எழுதியிருக்கேன், ராங்லி ஆன்சர்டு, அதை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா? அதாவது அன்ஆன்சர்டு, விடையளிக்காத அப்படின்னு அர்த்தம், யூஏ அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம இசட்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கவுண்ட். ஓகேங்களா? எத்தனை கேள்விக்கு சரியா பதிலளித்தார்ன்றது எக்ஸ், சரிங்களா? எத்தனை கேள்விக்கு தவறா பதிலளித்தார்ன்றது ஒய், எத்தனை கேள்விக்கு வந்து விடையே அடிக்கல அது வந்து இசட், சரிங்களா? இப்படி எடுத்திருக்கோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 100 கொஸ்டின் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், இந்த 3 விஷயத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் கிடைக்கும்? 100 கொஸ்டின் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சப்போஸ் இதுலேயே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ் வேணும்னா ஒய் இசட் அந்த பக்கத்துக்கு போய்க்கலாம், ஒய் வேணும்னா எக்ஸ் இசட் அந்த பக்கத்துக்கு போயிடலாம், இசட் வேணும்னா அதே போல் எக்ஸ் ஒய் அந்த பக்கத்துக்கு போய்க்கலாம். நம்ம விருப்பம் போல் என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷன் ஒன்றா எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதை பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 2 கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஒவ்வொரு தவறான விடைக்கும் இங்கிருந்து ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு தவறான விடைக்கு ஸ்டார்ட் பண்ணி 135 மதிப்பெண்கள் பெறுகிறார் அது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு தவறான விடைக்கு 1 மதிப்பெண்ணும், விடையளிக்காத ஒவ்வொரு வினாவுக்கும் அரை மதிப்பெண்ணும் குறைக்கப்பட்டால், நெகட்டிவ் மார்க் பண்றாங்க. ஓகேங்களா? எடுக்கிற மார்க்ல நெகட்டிவ் மார்க் பண்றாங்க. அப்படின்னா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 135 மதிப்பெண்கள் பெறுகிறார். இது வந்து ஒரு கண்டிஷன்.
சரிங்களா? இதுக்கு காமனா வந்து இந்த 2 கண்டிஷனுமே இந்த சரியான விடைக்கு அந்த 2 மார்க்ன்றது காமனா பொருந்தும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண்ணும். சரிங்களா? இப்ப இந்த x + y + z இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நம்ம எழுதிக்கலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு? 135 மார்க் எடுக்கிறாரு. சரிங்களா? இந்த மாரி கண்டிஷன் பொருந்தா. அப்போ ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மார்க்குங்களா? அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு வந்து எக்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதணும், 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதணும். சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து சரியா அட்டன் பண்றாங்கன்னா அப்போ 1 இன்ட்டு 2 தானே போடுவோம். 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, அப்போ 2 மார்க் வரும். அப்போ 2 கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றாங்கன்னா 2 இன்ட்டு 2 4 மார்க்னு வரும் இல்லையா? இப்போ நம்ம அது எத்தனை கொஸ்டினே தெரியாது, அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், சரியா அட்டன் பண்ணி தான் 2 மார்க்கு. அப்போ எக்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து எத்தனை நம்பர் கொஸ்டின் தெரியாது, கவுண்ட் தெரியாது, அதனால தான் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். புரிஞ்சுங்களா? 2x அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒரு மதிப்பெண்ணும். ஓகேங்களா? ஒவ்வொரு தவறான மதிப்பு அஹ், கேள்விக்கு வந்து ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதாவது குறைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ மைனஸ் பண்ணணும். ஏன்னா அங்க குறைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க. குறைக்கப்பட்டவங்க வந்து மைனஸ் பண்றாங்க இடத்துல. அப்போ மைனஸ் போட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு ஒய். சரிங்களா? அதாவது தவறான ஆன்சர் என்னது, ராங் ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒய் தான் அது. ஓகேங்களா? அப்போ ஒய்ன்றது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராங்லி ஆன்சர்டு. ஓகேங்களா? தவறாக விடையளித்தல். எத்தனை கொஸ்டினுக்கு அவர் தவறாக விடையளித்திருக்காரு நமக்கு தெரியாது அந்த கவுண்ட் வந்து. ஆனால் ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தவறாக ஆன்சர் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கு, ஒரு மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ 1 இன்ட்டு ஒய் அப்படின்னு போடுவோம். ஸோ 1 இன்ட்டு ஒய் போட்டாலும் ஒன்று தான், இல்லை ஒய்னு போட்டாலும் ஒன்று தான். நமக்கு 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு போடணும், நான் 2xன்னு போட்டேன், எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விடையளிக்காத வினாவுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு விடையளிக்காத வினாவுக்கு அரை மதிப்பெண்ணும் குறைக்கப்பட்டால். ஓகேங்களா? அப்போ விடையளிக்காத வினாலாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதோட கவுண்ட் வந்து Z. சரிங்களா? அதுக்கு வந்து அரை மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பண்ணுறாங்க. எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வரணும். இதுக்கு வந்து Z. சரிங்களா? ஈக்குவல் டு அவரு எத்தனை மார்க் எடுப்பாரு, 135 மார்க் எடுப்பாரு. சரிங்களா? 135 மதிப்பெண்கள் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து கரெக்டாக ஒரு ஈக்குவேஷனாக வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அந்த 2x வந்து அப்படியே வந்துருமா, அந்த 2x அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 1 இன்ட்டு ஒய் ஒய்னு வந்துடும். மைனஸ் ஒய் 1/2 வந்து என்ன வரும், 1/2. இந்த Z அப்படியே வந்துடும், 135. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு 2 பேராமீட்டருக்கு வேல்யூவாக மாற்றிக்கலாம். எக்ஸ் ஒய் மட்டும் வச்சுக்கிற மாதிரி, இந்த Z மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் 1 நம்ம ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். இங்கே ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Z மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ் இந்த ஒய் மட்டும் இன்னொரு சைடு எடுத்துன்னு போயிடுங்க. 100 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? அப்போது ஜட்டுக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு, 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சு. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? 2x மைனஸ் ஒய் 1/2. ஜட்டுக்கு பதில் என்ன பண்ணணும், 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். சரிங்களா? ஈக்குவல் டு 135 மதிப்பெண்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கவுண்ட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில், ஈக்குவேஷன் 1ல். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணுறோம். அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. புரிஞ்சுங்களா? இங்கே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கவுண்ட் பண்ணுறோம், இங்கே நம்பர் ஆஃப் மார்க் வந்து கவுண்ட் பண்ணுறோம், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்றது கவுண்ட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே. சரிங்களா? அதுதான் 2x 1y ஆஃப் Z அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இந்த 2x அப்படியே வந்துருங்களா, 2x அப்படியே வந்துடும். அப்புறம் மைனஸ் ஒய் அப்படியே வந்துடும். இந்த 1/2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே போனால் நம்ம என்ன வரும், 100/2 வரும், x/2 வரும், அப்புறம் y/2 வரும். சரிங்களா? ஈக்குவல் டு 135 வரும். சரிங்களா? இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு வந்து பொதுவாக அந்த 2ன்றத எல்சிஎம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 2 வந்து காமனாக போட்டுக்குங்க. 2 வந்து காமனாக போட்டோம்னா இந்த 2xனாவும் 4x மாறிடுங்களா? அதே போல் இந்த மைனஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா -2y மாறிடும். அதுக்கப்புறம் இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும், 100. அப்புறம் மைனஸ் எக்ஸ் வரும், அதுக்கப்புறம் மைனஸ் ஒய் வரும். சாரி, இங்கே வந்து மைனஸ் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட் உள்ள போனால் 100 மட்டும் தான் மைனஸ் ஆகும்.
இந்த மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் ஒய்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் சரிங்களா. இது ப்ளஸ் போட்டுக்குங்க, இது மட்டும் ப்ளஸ் போட்டுக்குங்க ஓகேங்களா. ஏன்னா ப்ராக்கெட் அந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா 100 மட்டும் மைனஸாக மாறிடும். ரிமைனிங் எக்ஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்துடும். ஸோ இது போல் வந்துடும். நம்ம இந்த எல்சிஎம் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடும். அந்த சைடு போச்சுன்னா அங்கே 135 இருக்குங்களா. 2 × 135 எவ்வளோ, 270 ஓகேங்களா. 270 வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த எல்சிஎம். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ரிமைனிங் ஈக்குவேஷன் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்ச ஈக்குவேஷனை நான் வந்து அடுத்த பேஜில் வந்து இப்படி எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையுமே வந்து நம்ம சுருக்கலாம் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க, இங்கே 4x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது ஓகேங்களா. 4xையும் எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா 5x வந்துருங்களா. இங்கே வந்து -2y இருக்குது, இங்கே வந்து வெறும் +y மட்டும் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வெறும் -y வருங்களா சரிங்களா. ஏன்னா -2ல் +1 போச்சுன்னா -1 வரும். ஸோ -y. அதுக்கப்புறம் இங்கே -100 இருக்குது, நல்லா பாருங்க, -100 இருக்குது. இந்த -100 வந்து அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 270 ஆல்ரெடி அங்கே இருக்குது. அப்போ 270 + 100 போட்டு நம்மளுக்கு என்ன வரும், 370 வரும், 370 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே 1ன்னு போட்டிருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம், அது 2ன்னு எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷன் வந்து ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஈக்குவேஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம அவங்க சொன்ன அந்த கண்டிஷனை வந்து இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டோம். அதாவது சரியான கொஸ்டினுக்கு 2 மார்க்கு 2 × x, தவறான கொஸ்டினுக்கு 1 மார்க்கு 1 × y ஓகேங்களா. மைனஸ் விடையளிக்காத கொஸ்டின் லெஃப்ட், அதாவது அன்ஆன்சர்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மதிப்பெண். எல்லாமே நெகட்டிவ்ன்றதால மைனஸ்ன்னு போட்டுக்கணும், புரிஞ்சுங்களா. அதுக்கு அரை மதிப்பெண். மொத்தமாக அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, 135. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் உருவாக்கி நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பேராமீட்டர் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே இசட் எடுத்துக்கணும். இசட்டுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் கவுண்ட் பண்ணமே, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், இசட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தோம். கடைசியாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5x - y = 370 கிடச்சிது சரிங்களா. இது கண்டிஷன் 1க்கு பொருந்துது ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் 2, அது என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷன் 2 பாருங்க, இங்கிருந்து ஒவ்வொரு தவறான விடைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடைக்கு வந்து 1 மார்க்கு, இங்கே வந்து தவறான விடைக்கு வந்து அரை மார்க்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்காத கேள்விக்கு வந்து அரை மார்க்கு, இங்கே வந்து விடையளிக்காத கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. அப்படியே அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருந்ததில்ல, இந்த ஈக்குவேஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த மார்க் வந்து மாறுது. இங்கே வந்து 133 மார்க், புரிஞ்சுங்களா. ஸோ அதே இந்த ஈக்குவேஷன் இப்போ இங்கே எழுதணும் பார்த்தீங்கன்னா, இதே போல் அந்த செகண்ட் கண்டிஷனும் நம்ம எழுதணும், புரிஞ்சுங்களா. அதையுமே நம்ம எழுதலாம் செகண்ட் கண்டிஷனுக்கு ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொது, ரெண்டுத்துக்குமே பொது 2 மார்க் ஓகேங்களா. அப்போது 2 × x அப்படியே வந்துடும் ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தவறாக விடையளித்தால் அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சரிங்களா. அப்புறம் அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படும், ½ × y. ஏன்னா தவறான விடையளிச்சு அது கவுண்ட் பண்ணுறது என்னது, y தான் வந்து அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அப்போது இங்கே ½ × yன்னு வந்துடும். அதே போல் விடையளிக்காமல் விட்டால் ஓகேங்களா, விடையளிக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கு 1 மார்க் குறைப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் குறைப்பாங்க. அப்போது அதுக்கு என்ன வரும், நம்மளுக்கு வந்து Z வரும் சரிங்களா. அதுதான் வந்து அன்ஆன்சர்டு நம்ம எடுத்துக்கிறது. அப்போ 1 × Z, 1 × Z போட்டாலும் ஒன்று தான், இல்லை Z போட்டாலும் ஒன்று தான், வெறும் Z போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ மார்க் எடுப்பாங்க, அதாவது 133 மார்க் எடுப்பாங்க சரிங்களா. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 133 மார்க் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. சரிங்களா. இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம். அவங்க என்ன கொஸ்டினில் சொன்னாங்களோ அந்த கொஸ்டினில் இருக்கிறத அப்படி நம்ம எழுதியாச்சு சரிங்களா. இப்போ நம்ம இதையும் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சிம்பிளிஃபை பண்ணோம்ல, அதே போல் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே நம்ம Z வேல்யூக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை அதே போல் அங்கே Z வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த 2x அப்படியே எழுதிக்கிறேன், 2x - 1/2y மைனஸ் Z நம்ம என்ன போட்டோம், 100 - x - y சரிங்களா = 133 அப்படியே போட்டாச்சு சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துன்னு போயிடலாம். 2x - 1/2y - 100 வந்துடும்.
ப்ளஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் ஒய் வரும் ஈக்குவல் டு 133. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இங்கே 1/2 இருக்கு இல்லையா, அந்த 2 வந்து எல்லாத்துக்கும் காமனாக மாற்றிக்குங்க. இங்கே 4x வரும், அப்புறம் இங்கே y வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 வரும், ப்ளஸ் 2x வரும், ப்ளஸ் 2y வரும். இந்த 2 வந்து எல்லாத்துக்கும் காமனாக மாற்றியாச்சு. அப்புறம் என்ன ஆகும், அந்த 2 வந்து அந்த சைடு போயிடும் இல்லையா, அந்த சைடு போயிடும் காமனாக. அந்த சைடு போயிடுச்சுன்னா 2 × 133 266 266 வரும். 133 ரெண்டாவது பெருக்கணும் 266. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை காமனாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மாற்றிக்கலாம். இங்கே 4x இருக்குது, இங்கே 2x இருக்குது, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ 6x வந்துருமா? இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் 2y இருக்குது, ப்ளஸ் 2y இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் இருக்குது. அப்போ ஒரு 2ல் வந்து மைனஸ் 1 போச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் ஒய் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே 200 இருக்குது, இங்கே 200 இருக்குது, இங்கே 266 இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் தான் ஆகிடும். அப்போது 200 + 266 கூட்டினா 466 வரும். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் வீக். சரிங்களா? இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணது. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. சரிங்களா? 2 ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி எக்ஸு ஒய் ஏதாவது ஒரு மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சர் தானே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5x - y 370. சரிங்களா? அதே போல் 6x + y 466 466. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே கூட்டிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணாலே ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்க ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய்னு இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்படியே ஆட் பண்ணாலே அப்படியே இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னாவும் இந்த 6x இங்கே 5x இருக்குது. அப்போ 6 5 கூட்டினா 11 வரும். சரிங்களா? 11x. இந்த ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, அது அப்படியே கேன்சல் ஆகிடும். சரிங்களா? 466 370 நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 6 3 மேலே 1 போகணும், 5 3 8 836 வருது. சரிங்களா? ஸோ 836 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்க்கணும். 836 ÷ 11. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பார்க்கணும் நம்ம வந்து. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது நம்ம கேன்சல் பண்ணும்போது 11 836 கேன்சல் பண்ணும்போது 76 கிடைக்குது. ஓகேங்களா? 76. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 83 எத்தனை 11 இருக்குது, 7 11 இருக்குது. சரிங்களா? மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, 66 இருக்குங்களா? அப்போ ஒரு 11 11 66 11 6. சரிங்களா? 6 வந்துடும். அப்போ 76 உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும், அதாவது எக்ஸுக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2வது ஈக்குவேஷன்லையோ இல்லை 3வது ஈக்குவேஷன்லையோ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் 2வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் அது 5x 5 × x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 76 போட்டுக்குங்க. ஓகேங்களா? -y = 370. ஓகேங்களா? அப்போ 5ம் 76 நம்ம பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 380 380. சரிங்களா? -y 370 = 370. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ இந்த 380 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் தான் ஆகிடும். அப்போ 380ல் 370 போச்சுன்னா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 76ன்னு தெரியும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 76, ஒய்யோட வேல்யூ 10ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஜட்டோட வேல்யூ தான் வேணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துனால அங்கே பாரு ஈக்குவேஷன் 1, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. x + y + z = 100. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ 76, ஒய்யோட வேல்யூ 10, ஜட்டோட வேல்யூ தான் தெரியாது. சரிங்களா? 76யும் 10யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 86 வந்துடும். 86 + z = 100. இப்போ 86 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும்.
அப்போ 100ல் 86 போச்சுன்னா 14. சரிங்களா? இதான் Z வேல்யூ. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பாருங்க, அந்த நபரால் விடையளிக்காத வினாக்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டிஷன் இருந்தோம் இல்லையா, விடையளிக்காத வினான்னா அது அன்ஆன்சர்டு. சரிங்களா? அதாவது லெஃப்ட் பண்ண கொஸ்டின், அட்டன் பண்ணாமல் லெஃப்ட் ஆனது அன்ஆன்சர் கொஸ்டின். ஜட் வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்களே. ஓகேங்களா? அந்த எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. எத்தனைன்னு கேட்குறாங்க, அதான் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த நபர் விடையளிக்காத கேள்வியோட எண்ணிக்கை. ஓகேங்களா? அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்ன்றது என்னது, அவர் சரியாக ஆன்சர் பண்ணது, சரியாக ஆன்சர் பண்ண கொஸ்டினோட எண்ணிக்கை. ஒய் என்னது, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறாக ஆன்சர் பண்ணி நெகட்டிவ் மார்க் 10 மார்க் நெகட்டிவ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஜட்டுன்னது, சாரி 10 மார்க்கில் 10 கொஸ்டின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ ஜட்டுன்னது அதாவது விடையளிக்காமல் விட்டார். சரிங்களா? அன்ஆன்சர் பண்ணாமல் கொஸ்டின் எண்ணிக்கை. ஓகேங்களா? விடையளிக்காத விட்ட அந்த கேள்வியோட எண்ணிக்கை. ஓகேங்களா? இது எல்லாமே எக்ஸ் ஒய் Z எல்லாமே எண்ணிக்கை தான். இது சரியாவது பதில் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 76 கொஸ்டினுக்கு பதில் வச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது, இந்த Z தான். அவர் வந்து அந்த கொஸ்டின் 100 கொஸ்டின் பேப்பரில், இந்த 100 கொஸ்டின் பேப்பரில், சரிங்களா, 100 கொஸ்டினில் மொத்தம் 14 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் விடையளிக்காமல் விட்டார், அட்டனே பண்ணல. சரிங்களா? ஆன்சரே வந்து மார்க் பண்ணலை. ஓகேங்களா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து 14 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏலே வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லேயுமே படிங்க, அது ஈஸியாக தான் புரியும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா? 14 இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, அன்அட்டெம்ப்ட் பை த பர்சன்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா? அன்அட்டெம்ப்ட் பை த பர்சன்ஸ், அதான் நம்ம கண்டுபிடிச்ச Z. ஓகேங்களா? விடையளிக்காத வினாக்கள் எண்ணிக்கை Z. ஓகேங்களா? இதான் வந்து 14 கொஸ்டின் வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணலை. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக பொறுமையாக சொன்னதால் இது வந்து டைமிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு கரெக்டாக வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து எழுதினீங்கன்னா வேகமாக நம்ம குயிக்காக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? கரெக்டாக கான்செப்ட் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொஸ்டினுக்கோட ஆன்சர். இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.